வெல்கம் டு ஏஜே கேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து லேயர். லேயர்னால் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு அசம்பிளி வந்து பண்ண போகிறோம். அசம்பிளி காம்பனண்ட்டை பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிவிட்டு மேலே 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 ஒரு காம்பனண்ட்டாக ஸ்டாக் பண்ணிகிட்டே போகும்பொழுது அந்த கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்குறதுக்கும், அது மாத்திரம் இல்லை அந்த லேயரை வந்து ஹைட் பண்ணுறதுக்கும், சப்போஸ் வந்து அதை மட்டும் பர்டிகுலராக ஒரு காம்பனண்ட்டை வந்து மூவ் பண்ணி பார்க்குறதுக்கும் அது யூஸ் பண்ணுறது தான் அந்த லேயரு. இது அசம்பிளிக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இது வந்து இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டுக்கும் ட்ரா பண்ணலாம். சிவில் இதில் ஏதாவது ஒரு இதை மூவ் பண்ணியும் அதையும் வச்சு நம்ம பார்க்கலாம். இதுக்கு லேயருக்கு வந்து ஷார்ட்கட் வந்து எல்ஏன்னு நீங்கள் கொடுத்தோன்னே இந்த லேயர் ப்ராப்பர்ட்டி வந்து டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் ஏற்கனவே இங்கே ஒரே ஒரு லேயர் மட்டும் இருக்குது. இப்போ நம்ம எல்லாமே நியூவாக லேயர் கண்டினியூவாக க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இங்கே மேலே கிளிக் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லைனா ஆல்ட்டு என்ன கொடுத்தாலும் ஒரு லேயர் க்ரியேட் ஆகும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணாலும் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கு நாங்கள் பேர் வந்து கால் பண்ணுறேன். இது வந்து எக்ஸாங்கல் சாக்கெட் ஸ்க்ரூ. அடுத்து இன்னொரு லேயரும் க்ரியேட் பண்ணுறேன் நட்டுக்கு. அடுத்து இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணுறேன் வாஷருக்கு. ஓகே, இந்த 3 லேயர் க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் வந்து கலர் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு இங்கே கலர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலருக்கு இது கிளிக் பண்ணோன்னே இங்கே டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. எனக்கு என்ன கலர் வேணுமோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வெளியே வந்துட்டு இந்த காம்பனண்ட்டை ஒன்று ஃபுல்லாக ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா லேயர் இருக்குது. இந்த லேயரை நான் கிளிக் பண்ணேன்னா இப்போ நான் இங்கே என்னென்ன நியூ லேயர்லாம் க்ரியேட் பண்ணணும் அது இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதில் நான் வந்து எக்ஸாங்கல் சாக்கெட் ஸ்க்ரூக்கு வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா நான் இங்கே என்ன கலர் கொடுத்துருக்கணும் அதே இங்கே ஹைலைட் ஆகி காட்டுது பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு வாஷருக்கும் அதேமாதிரி பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி க்ரீன் கலர் ஹைலைட் ஆகுது. இதே மாதிரி நட்டுக்கும் நான் இது பண்ணிவிட்டு நட்டுக்கும் கொடுத்துட்டு இது நம்ம மூவ் பண்ணி வைக்கும்பொழுது ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அசம்பிளி வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இது அசம்பிளிக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் இல்லை, இது வந்து இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டுக்கும் பண்ணலாம். அதுக்கும் நான் லேயர் க்ரியேட் பண்ணுறேன். இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ லைனும் இருக்குது, ஹிடன் லைனும் அண்டு சென்ட்ரல் லைன் எல்லாமே இருக்குது. நான் அதுக்கு 3 லைனும் கொடுத்து வச்சிட்றேன். கண்டினியூ லைன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இது வந்து ஹிடன் கொடுத்துட்டேன். அடுத்து சென்டர். இன்னொன்று டைமென்ஷனும் நம்ம கொடுத்துக்கலாம். டைமென்ஷன் கலரிங் இதுலேயும் பண்ணலாம், அதுலேயும் பண்ணலாம். இதில் லேயரில் கொடுத்தும் ஹைட் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். நான் அதுவும் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ சென்ட்ரல் லைனுக்கு வந்து எனக்கு டிஃபால்ட்டாக எல்லோ கலர் இருக்கணும். ஓகே, ஹிடன் வந்து க்ரீன் கலர், சென்டர் வந்து ப்ளூ, இது வந்து சயான் கலர். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதே போல் வந்து கண்டினியூ லைன் வந்து கண்டினியூவில் தான் இருக்கணும். அது டிஃபால்ட்டாக கண்டினியூவிலே இருக்குது, அதனால் நான் அதை டிஸ்டர்ப் பண்ணல. இது லைன் டைப் இங்கே காட்டுது பார்த்தீங்கன்னா, இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் ஹிடன் லைனுக்கும் ஹிடன் லைன் கொடுத்துட்டேன். சென்ட்ரல் லைனுக்கும் அதே போல் சென்ட்ரல் லைன் கொடுத்துட்டேன். அதே போல் டைமென்ஷன் இது வந்து கண்டினியூவில் தான் இருக்கணும், அது ஒன்றும் டிஃபால்ட்டாக இருக்குது. ஓகே, அடுத்து லைன் வெயிட்டும் நான் மாற்றுறேன். இது எல்லாமே வந்து கண்டினியூ லைன் வந்து 0.5 இருக்கணும். கண்டினியூ லைன் வந்து 0.5 mm இருக்கணும். இதெல்லாம் எவ்வளோ இருக்கணும், இதெல்லாம் லைன் டைப் எப்படி இருக்கணும்ன்ட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த வீடியோவை பாருங்கள். அதே போல் சென்டர் இது வந்து 0.25 இருக்கணும். சென்டரும் ஹைடன் லைனும் அதையும் நான் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இங்கே அதே மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் கண்டினியூ லைன்லாம் எது வரணும்ன்ட்டு. கிளிக் பண்ணிவிட்டு
கண்டினியூ லைன் கொடுத்துட்டேன். அதே போல் சென்டர் லைன்லாம் எது வரணும் அதையும் நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சென்டர் நான் கொடுத்துட்றேன். அதே போல் ஹிடன் லைன்லாம் எது வரணும் அதுவும் நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்படியும் கொடுத்துடலாம். இது வந்து இப்படி தான் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு கொடுக்கணுன்னாலும் இல்லை, ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம். இப்போ நான் சப்போஸ் வந்து கண்டினியூ லைன் வந்து செட் பண்ணிட்டேன். கண்டினியூ லைன் செட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணால் கண்டினியூ லைன் வருது. இதே போல் எனக்கு ஹிடன் லைன் வேணும்னா அதில் லேயரில் வந்து ஹிடன் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ட்ரா பண்ணுறேன், ஹிடன் லைன் வரும். அதே போல் எனக்கு சென்டர் லைன் வேணும்னாலும் கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் லைன் இது பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா லைன் எல்லாமே கரெக்டாக வரும். இது வந்து கண்டினியூ லைனில் இருக்குது, சாரி, இது வந்து சென்டர் லைனில் வேணும். சென்டர் லைனில் நான் இது பண்ணிட்டேன். இந்த மாதிரி லைனை ட்ராப் பண்ணிவிட்டும் மாற்றலாம், இல்லை ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எல்லா லேயர்லேயும் மாற்றிட்டும் பண்ணலாம். இதே மாதிரி தான் இந்த காம்பனண்ட்டுக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். காம்பனண்ட்டுக்கும் அதே மாதிரி சிங்க்கு அதே மாதிரி டேப்புக்கு ஒரு லேயர் செட் பண்ணிக்கிறேன். டேப் இது பண்ணிவிட்டு இதையும் நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிங்க்கு செலக்ட் பண்ணிவிட்டு சிங்க்கு பார்த்தீங்கன்னா அது எல்லோ கலரில் இருக்குது. எனக்கு எல்லோ கலர் வேணாம், க்ரீன் கலர் வேணும்னா மாற்றினீங்கன்னா இங்கே மாறிடும். அதே போல் இங்கே வந்து டாய்லெட் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். அது எனக்கு எல்லோவே இருந்தால் பிரச்சனை இல்லை. டேப் இதை செலக்ட் பண்ணிவிட்டு டேப்பும் அதே மாதிரி எல்லோ கலரில் இருக்குது. டேப் எனக்கு எல்லோ கலர் வேணாம், அது வந்து ஒரு இந்த கலரில் இருந்தால் ஓகே இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அசம்பிளிக்கு மூவ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி லேயரை நம்ம வந்து கலரிங்கு அண்டு லைன் டைப்பு, லைன் வெயிட்டேஜ் இதெல்லாம் பண்ணிடலாம். அது மாத்திரம் இல்லை, சப்போஸ் இதை ஹைட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த டாய்லெட் சீட் எனக்கு வேணாம் அப்படின்னாலும் இங்கே ஜஸ்ட்டு இந்த ஹைட் பண்ணி விட்டிங்கன்னா ஹைடும் ஆகும். இது வந்து நான் சின்ன ஒரு 3 காம்பனண்ட் வச்சும் 3 அந்த சின்ன ஒரு ஜாப் வச்சு பண்ணுறேன். இது நாங்கள் பெரிய காம்பனண்ட்லாம் வச்சு பண்ணும்பொழுது நீட்டாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் ட்ராயிங்கு. ஓகே, இன்னொரு டாப்பிக்கோடு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய்.